வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்ஜம் புயலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வர்தா புயல் பார்த்துருக்கோம், கஜா புயல் பார்த்துருக்கோம். அதை விட இந்த மிக்ஜம் புயல் வந்து பார்த்திங்கன்னா அடித்து துவசம் செஞ்சுருக்கு. அதுவும் இல்லை, முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்குது சென்னை. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னை தான் அதிகமாக பாதிச்சிருக்கு. இதில் நிறைய மக்கள் வந்து அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறாங்க. மழை வந்து ஒரு வாரமாக நிற்கிது, முழங்கால் அளவு தண்ணி இருக்குது, ஆனால் எங்களால் பிழைப்பு நடத்த முடியல. கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கோங்க. இப்போ ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அம்பத்தூர் எஸ்டேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா, தொழிற்பேட்டையிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, அந்த அந்த இதில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலையிலும் ஃபுல்லாக வந்து தண்ணி மூழ்கிருச்சு. அவங்க தொழிலை பண்ண முடியல. 1 கோடி 2 கோடி ரூபாய் இயந்திரங்கள்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தொழில் ரீதியாக 20 கோடி 50 கோடி 100 கோடி லாஸ் ஆகிருக்கு. அவங்க அதாவது பெரிய பெரிய தொழிலதிர்ப்பு அதிபர்கள் வந்து தங்களோட மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறாங்க, பொதுமக்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அரசியல்வாதிகள் என்ன செய்கிறாங்க? சாக்கடையாலனே சுத்தப்படுத்தினேன், சாக்கடைக்கு தண்ணி அந்த கழிவுநீர் நேரடியாக போய் ஆற்றுலையோ குளத்துலையோ கலக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், 4000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க செஞ்சாங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்த வருஷம் வந்து மக்கள், அதாவது நான் கஜா புயல் பார்த்துருக்கோம், வர்தா புயல் பார்த்துருக்கோம், இந்த மிக்ஜம் புயல் அடித்து தோஷம் பண்ணிடுச்சு. இன்னும் மழை நிற்கி 48 மணி நேரமாக நிற்கிது. மழை நின்றுச்சு, ஆனாலும் இன்னும் தண்ணி வடியலை. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மீட்பு குழு, கமாண்டோ படை, தமிழ்நாடு போலீஸ், NDRF நேஷ்னல் தேசிய மீட்பு படை, பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை, தமிழக தீயணைப்புத்துறை, காவல்துறை, போக்குவரத்துறை, வருவாய்த்துறை, இப்படி அனைத்து துறைகளும் இணைந்து வேலை செஞ்சாலும் இன்னும் வந்து அந்த சூழ்நிலை சரியாகலை, பிரச்சனை சால்வ் ஆகலை. டைரெக்டாக ஃபீல்டுக்கே போகிறாங்க. IAS ஆஃபீஸர்ஸ் ஒரு 9 பேர் 9 பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க. நேரடியாக போய் ஸ்பாட்லேயே உட்காந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி தண்ணி வெளில போகணும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மினிஸ்டர்ஸ், நிறைய அமைச்சர்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும், சென்னையில் உள்ள பல ஏரியாவில், சென்னை, ஆவடி, அம்பத்தூர் எல்லா ஏரியாவுக்கும் அனுப்பிச்சு அவங்க பார்த்துக்கிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை. மக்கள் தங்களோட மனக்குறை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தான் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய தகவல் தெரிய வரும். சென்னை எப்பயுமே இந்த மழை காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படுகிறது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை. எப்போயுமே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த ஏரியா தான் பாதிக்கப்படும். ஆனால் இந்த டைம் வந்து என்னென்னா சென்னையும் சேர்த்து இழுத்து அடித்து இந்த மிக்ஜாம் புயலில் அடித்து தோஷம் பண்ணிடுச்சு. வர்தா புயல், கஜா புயலில் வந்து பாதிப்பு இருந்துச்சு. இருந்தாலும் அது வர்தா கஜாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டோட்டலாக இருந்துச்சு. அந்த பிரச்சனை சால்வ் டக்கு அடுத்து. ஆனால் இந்த புயல் என்னென்னா மெயினாக வந்து சென்னையவே தாக்குது. எந்த ஒரு புயல் வந்தாலும் மெயினாக ஏன்னா சென்னை வந்து ஒரு கடற்கரை ஒட்டிய பகுதி, ஒரு தாழ்வான பகுதி. அதாவது என்னென்னா கடல் மட்டத்தை விட தாழ்வான பகுதி. அதனால தான் தண்ணி இதெல்லாம் தாக்கும்போது என்னென்னா டைரெக்டாக உள்ள அந்த சென்னையில் வந்து தண்ணி வந்து தேங்கிறதுக்கு காரணம், வெளியேறதுக்கு உண்டான வடிகால் வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி சம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பிடுச்சு, அதுலேருந்து தண்ணி திறந்து விட்றாங்க. நிறைய ஆடு மாடுகள்லாம் தண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு காலளவு, ஒரு இடுப்பளவு இருந்துச்சுன்னா சமாளிக்க முடியும். தலைக்கு மேலே உயர்ந்த ஒரு 7 அடி 8 அடி 10 அடி போனால் என்னாகும்? அதில் இருக்க உயிரினங்கள்லாம் மூச்சு தண்ணி சாகும். நிறைய ஆடு மாடுகள், கோழி, விலங்கினங்கள்லாம் செத்து அப்படியே தண்ணியில் மிதந்து போயிட்டுருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, நிறைய மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா வயதானவர்கள் 60 வயசு 70 வயசு உள்ளவங்களாம் எப்படி அந்த தண்ணியில் எப்படி நீந்தி வர முடியுமா? போட்டு விட்ருக்காங்க, 4-5 போட்டு விட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க போட்டில் வந்து ட்ராவல் பண்ணோம்னா அதுக்கு வந்து நம்ம 2000-3000 காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்களே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன் நிறைய காவல்துறை வர்றாங்க, மீட்பு படை வர்றாங்க. தண்ணி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே வந்து மீட்பு படை இறங்க மாட்டுறாங்க. எங்கே மேலாட்டமாக தண்ணி இருக்கோ அங்கே மட்டும் மீட்பு பணிகளை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களோட குமுறலை வெளிப்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது. மக்களும் அவங்களோட ஆதங்களை, வேதனையை சொல்கிறாங்க. இது எப்போ தான் தீரும்? இது என்ன தான் நிரந்தர தீர்வு அப்படின்னா, மெயினாக வந்து என்னென்னா சென்னையை வந்து ஒரு பள்ளமான ஏரியா. 2வது வந்து இந்த வருஷம் வந்து அளவுக்கு அதிகமான மழை. இயற்கையை மீறி நம்ம எதுவும் செய்ய முடியுமானா அப்படி கண்டிப்பாக முடியாது. என்ன காரணம்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யணும், 10 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யணும் அப்படின்னா சமாளிக்கலாம். சரி, எக்ஸ்ட்ரா ஒரு 5 சென்டிமீட்டர் சேர்த்து ஒரு 15 சென்டிமீட்டர் மழை பெய்யுது ஒரு ஏரியாவில். அந்த இடத்துல வந்து நீர்நிலையெல்லாம் இருக்குது, சாக்கடை வசதி எல்லாமே இருக்குது. ரைட்டு, தண்ணி வழிஞ்சு அந்த குளத்துலேயோ ஆறுலேயோ ஏரிலேயோ போய் கலந்துருது. 10 சென்டிமீட்ரு சமாளிச்சிடலாம், 15 சென்டிமீட்டர் சமாளிக்கலாம். ஆனால் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் மேலே மழை பெய்யுது அப்படின்னா சமாளிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. என்ன காரணம்னா, பெய்கிற மழை எல்லாமே வந்து எங்கே போய் சேரணுமா? குளத்துலேயோ ஆறுலேயோ ஏற்கனவே அங்கே லோடாகிருக்கும்.
இப்போ திரும்ப இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு 25 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பெய்ய அந்த தண்ணி எங்கே போகும்? ஏற்கனவே குளம் லோட் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப தண்ணி என்னாகும்? பெய்ய வந்து லோட் ஆயிடுச்சுன்னா தண்ணி அங்கங்கே அப்படியே தான் நிற்கும். வடிகால் வசதி இருக்காது. இதுதான் இப்போ சென்னையில் நடந்தது மெயின் பிரச்சனை. இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது கஜா புயல் வந்துச்சு, வரதா புயல் வந்து மீண்டும் வந்திருக்கோம். போன வருஷம் மழை பெஞ்சு இருந்தாலும் மீண்டும் வந்திருக்கோம். இருந்தாலும் இந்த தடவை என்ன காரணம் அப்படின்னா, மழையின் அளவு அதிகப்படியான மழை அளவு. அது ஃபஸ்ட்டு ரீசன். நம்ம சாக்கடை வெட்டினோம், கொலை வெட்டினோம், ஏரி வெட்டினோம், 4000 கோடி செலவு பண்ணோம், அதெல்லாம் விட்டுருங்க. மழையோட அளவு கால்குலேஷன் பண்ணும்போது அதுதான் நம்ம பேஸாக பார்க்கணும். ஏன் என்ன காரணம்னா, இப்போ ஒரு வீட்டில் உங்களுக்கு குறிப்பாக புரியணும்னு சொன்னோம்னா, ஒரு வீட்டில் 5 பேர் தங்குறோம். 5 பேர் தங்கிக்கலாம். அதுக்கு அந்த அளவுள்ள தான் வீடு. அந்த வீட்டில் ஒரு 7 பேர் வர்றாங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி தங்கிக்கலாம். ஒரு 10 பேர் வர்றாங்க, முடியுமா? 15 பேர் வர்றாங்க, 20 பேர் வர்றாங்க. 5 பேர் தங்குற வீட்டில் 7 பேர் 8 பேர் தங்கலாம். 15 பேர் 20 பேர்னால் அந்த வீட்டில் தங்க முடியுமா? கண்டிப்பாக தங்க முடியாது. இதே தான் இந்த சென்னையில் இந்த மிக்ஜாம் புயல் ஏற்படுத்தியிருக்க பாதிப்போட உண்மையான நிலவரம் இதுதான். இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, யதார்த்தமாக மழை வருது, நிற்கிது, யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வெளியே. பட் ரியலாக ப்ராக்டிக்கலாக சயின்டிஃபிக்கல் தியரி அடிப்படையில் உண்மையிலுமே இந்த பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன, இது ஏன் இந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத யோசிப்பாங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து மழை தண்ணி பெய்யுது, மழை தண்ணி போயிடணும், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை தண்ணி எங்கே போகும்? ஒவ்வொருத்தரும் தண்ணி குடித்தோம்னாவே 1 லிட்ரு குடிக்கிறோம் அப்படின்னாவே ஏறக்குறைய மழை பார்த்திங்கன்னா அதிகப்படியான மழை பெஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது அந்த மழை தண்ணியில் எங்கே போகும்? ஏற்கனவே ஏரி சம்பரம் வக்க ஏரி ஆயிடுச்சு, அடையாறு கூவை ஏரி எல்லாமே லோட் ஆயிடுச்சு. திரும்ப தண்ணி எங்கே போகும்? ஸோ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஆனால் இதை யோசிப்பாங்களா அப்படின்னா யாருமே சொல்லுவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. போட்டு விட்றதுக்கு, போட்டில் ஏறுறதுக்கெலாம் வந்து 3000 4000 காசு வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தம். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா சில பேர் சொல்லியிருக்காங்க, 1 வாரமாக நாங்கள் வந்து வீட்டு மாடியிலே தங்கியிருக்கோம், யாருமே வந்து பார்க்கல, ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட் NDRF வரல, போலீஸ் வரல, வருவாய்த்துறை வரல, யாருமே வரல, ஒரு உணவு, ஒரு டீ, ஒரு பால் கூட கிடைக்கல, டீ வச்சு கூட குடிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம். ஆனால் வர்றாங்களா அப்படின்னா இன்னும் வராமல் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது எப்போயுமே ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் ஓட்டு விழுகும். இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பாலிமர் தொலைக்காட்சியை தவிர வேறு அனைத்து தொலைக்காட்சிகளும் தளபதி ஆட்சி வெற்றி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பாலிமர் தொலைக்காட்சியில் தான் வந்து இந்த அவலநிலை எடுத்து சொல்கிறாங்க. மற்ற எந்த டிவிலையும் வந்து அந்த மாதிரி சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத மாறி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்லணும், எந்த கொம்பனும் குறை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இந்த ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டிங்களா, அணுகுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி if people sang and give their votes to DMK and ADMK in election time, then definitely everywhere people feels this. DMK போட்டிங்கனாவே வருஷம் இது மாதிரி பிரச்சனை தான் வரும். அதனால் எங்களை மாற்றி போடுங்க. சென்னை DMK கோட்டை, சென்னை நியர்பை சிட்டி BBL provided massive support to DMK and now cursing. ஓட்டு போட்ட மக்களின் குமுறல் மிகவும் வருத்தமாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. DMK அட தண்ணி தானா விடுங்க, நெக்ஸ்ட் எலெக்ஷனில் 50,000 crore பட்ஜெட்டில் போட்டுருவோம். DMK அட தண்ணி தானே விடுங்க, அடுத்தது 5,000 பட்ஜெட்டில் வந்து சாக்கடை போட்டுரும் அப்படின்னு ஒருத்தர் போட்டுக்காரு. 2015 300 பொதுமக்கள் உயிரிழப்பு, 2021 ஸ்டாலின் அதை தவிர்த்து விட்டார். அந்த வகையில் ஸ்டாலின் நல்லா ஆட்சி செய்கிறார். 2015 300 பொதுமக்கள் அந்த தண்ணி, அந்த கஜா வரதா புயல் வந்ததில் பாதிப்பு. ஆனால் இந்த வருஷம் உயிரிழப்பு இல்லை, அதனால் ஒரு சிறப்பான ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி மக்கள் சிலர் கருத்து சொல்லுங்கள். சென்னை மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக முதல்வரும் அமைச்சர்களும் கூறுகிறார்கள், இனியும் தமிழக மக்கள் திருந்த மாட்டார்கள். அதாவது சென்னை மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் அவங்க கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க. ஏன்னா உண்மை என்ன, நிலவரம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.